இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை February 7. அதுக்குள்ளே பிப்ரவரியில் ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. என்னடா அது, இப்போ தான் பிப்ரவரி ஆன மாதிரி இருந்தது. ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஜனவரி வந்துடுச்சு, ஜனவரி முடிச்சிருச்சு அப்படின்னு. அதுக்குள்ளே பிப்ரவரியோட முதல் வாரம் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ வேகமாக காலம் ஓடக்கூடாது, ஆனால் ஓடுது. நிஜமாகவே காலம் வந்து நம்மளெல்லாம் மீறி ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. ஏன்னா வாரமாக ஓடுற மாதிரி இருக்குது, சம்டைம்ஸ் மாதமாக ஓடுற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை பற்றி யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஏன் காலம் இவ்வளோ வேகமாக ஓடுது அப்படின்னு. அதில் வந்து இந்த மென்டல் மார்க்கர்ஸ் பற்றி பேசியிருக்கேன். வாய்ப்பு இருந்தால் கேட்டு பாருங்கள், இல்லை பாருங்கள். ஆக்சுவலாக நான் யூடியூப்பில் 4 வீடியோ தான் போட்டிருக்கேன். அதில் நல்லா போன வீடியோ அதுதான், காலம் ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுது அப்படின்னு. ஸோ ஒரு வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் வந்துடுச்சு. ஸோ நிறைய பிளான்ஸ்லாம் போட்டிருப்பீங்க. நமக்கெல்லாம் ஃப்ரீலான்சராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு இதெல்லாம் கிடையாது. வீக்கு ஃபுல்லாகவே வீக்கெண்டு தான். ஸோ அதனால் எல்லாருக்கும் இனிய வார இறுதி வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் நல்லா இருக்குன்றாங்க, நல்லா இல்லைன்றாங்க, எல்லாம் கலந்து வருது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. படம் பார்த்து தான் நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். இப்போல்லாம் வந்து எந்த படம் ரிலீஸ் ஆச்சுனாலும் நாள் வந்து ஒரு பக்கம் கழுவி ஊற்றுவாங்க, ஒரு பக்கம் அதுவும் பெரிய படம், பெரிய ஹீரோவோட படம் வந்துச்சுன்னா விதவிதமாக வருது. அந்த ஹேட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோ இருந்தாருன்னா அவருக்கு ஒரு ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் சேர்ந்து இந்த படத்தை பற்றி தப்பான ஒரு கருத்தை வந்து பரப்புவாங்க. அப்புறம் அவங்க ரசிகர்கள் இருப்பாங்க, படம் சுமாராக இருந்தாலும் சூப்பராக இருக்குதுன்னு அவங்க ஒரு கருத்தை பரப்புகிறாங்க. இது போக ப்ரொடியூசர்ஸே வந்து ஆளுங்களை வந்து சினிமாவுக்கு அனுப்பி அங்கே வாசல்லையே யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து நிற்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக ஒரு கருத்தை வந்து உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்ணி அவங்க மூலமாக ஒரு கருத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. முன்னாடிலாம் இப்படி இல்லை, வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது தான் முன்னாடி இருக்கும். அப்புறம் விகடனோட மார்க்கு பார்த்து படம் பார்ப்போம். இப்போல்லாம் வந்து படம் ஓட இன்டர்வல்லையே விமர்சனம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஃபயராக இருக்குது, அந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. இப்போ வந்து அது மாறிடுச்சு. ஒரு சினிமா பற்றின செய்தி வந்து நம்மளை வந்து சேருது. அதுவும் பல பேர் வந்து மொதல் ஷோ போய் உட்காந்து பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அந்த யூடியூப்காரங்க கிட்ட பேசணுன்னே போய் படம் பார்க்குறாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு நாள் இது ஒரு கடமையாக செய்கிறாங்க. நம்ம வந்து நாள் படத்தை பார்த்துட்டு ஆன்லைனில் இதை பற்றி எழுதியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் படம் பார்க்குறது. உண்மையில் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் இல்லையா? ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம்? அதை வச்சு ஏன் இவ்வளவு பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சா, இப்போது சினிமா பார்க்குறதுன்றதை தாண்டி சினிமா பார்த்ததை பற்றி பேசுகிறதுன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாறுது நமக்கு. ஒரு மலையாளத்தில் ஒரு படம் வாரம் ஓடிடியில் ஏதோ 2 படம் ரிலீஸ் ஆகிடும். அந்த படம் வந்து முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆகி எல்லோரும் பாராட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது இதையாடா நீங்கள் வந்து நல்லாயிருக்கு, நீங்கள் குப்பை மாதிரி இருக்குடா அப்படின்னு திட்டுவாங்க. இப்போ இது வந்து ஒரு கேம் மாதிரி ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து ஒரு சினிமா விமர்சகராக நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம். நமக்குள்ளே வந்து இந்த சினிமா ப்ளூ சட்டை மாறிட்டு இருக்கோம். தப்பில்லை. ஒவ்வொருத்தர் அவன் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிவிட்டு என்னமோ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டை நல்ல ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை ரசிக சண்டை, ரசிக வெறி அப்படின்லாம் போகும்போது தான் சிக்கலாகிடுது. நம்ம வந்து எல்லாருக்கிட்டேயும் போய் பஞ்சாயத்து பண்ணுறது, திட்டுறது, அப்யூஸ் பண்ணுறது, ட்ரால் பண்ணுறது அப்படிங்கிற லெவல் போகும்போது தான் அது கொஞ்சம் இரிட்டேட் ஆக ஆரம்பிக்குது. பட் இன்றைக்கி வந்து அதெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற லெவல் போயிட்டுருக்கு. ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆகுதுன்னா, எல்லா ஃபிலிமுக்கும் இல்லை, இந்த பெரிய ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகுதுனாலே இந்த ஹேட்டர்ஸ் வந்து கும்பலாக கூடி அந்த படத்தை காலி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரெகுலராக நடக்குது.
இது போக இந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள் வேறு. இப்போ சூர்யா இருக்கார் இல்லையா நடிகர், அவரோட படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்வை இருக்கிறவங்க எல்லாரும் கும்பல் சேர்ந்து அவர் படத்தை காலி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வந்து அவங்களுக்கு எதிராக எப்போது பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ரெகுலராக நடக்குது. நான் இப்போ ரெகுலராக பார்க்குறேன். எந்த படம் ரிலீஸ் ஆச்சுனாலும், வெள்ளிக்கிழமை ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படம் வந்து எதிர்கொள்கிற ப்ரெஷர் இருக்குல்ல, இந்த ஆன்லைன் ப்ரெஷரு அது ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. எந்த வகையில் எப்படி இந்த படத்தை காலி பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னே எதிர்பார்க்க முடியாது. ஏதேதோ வழியெல்லாம் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. நிஜமாகவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது. பட் என்னென்னா, இன்றைக்கி இது வந்து ட்ரோல்களோட காலம் அப்படின்னு, நம்ம ட்ரோல்ஸ் அந்த அவங்களோட காலம் தான் இது. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெறுப்பை கக்குறீங்க, எந்த அளவுக்கு ஒரு திட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து புகழ் கிடைக்கும் ஆன்லைன் ஸ்பேஸில். அப்படிங்கும்போது எல்லாருமே திட்டுறதை தான் விரும்புகிறாங்க. இப்போல்லாம் பாராட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டே போய் திட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. குறிப்பாக ஒரு படைப்பு வரும்போது, ஒரு திரைப்படம் வரும்போது, அப்போது திட்டுறது வந்து ரொம்ப நல்லா போகுது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளையும் வெறுக்கக்கூடியவங்களா, தேவையில்லாமல் ட்ரால் பண்ணக்கூடியவங்களா மாற்றுது அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கும் ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு படைப்பாளிக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஆனாலும் ஏதோ ஒரு உந்துதலால் நம்மளும் அவனை பிடிச்சி திட்டுவோம், அவனை பிடிச்சி கேவலமாக பேசுவோம். எதுக்கடா அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, இன்றைக்கி வந்து அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்காது. அப்படி பண்ணால் தான் உங்களை 4 பேர் பார்ப்பாங்க. இவன் பாரு இப்படி நல்லா திட்டுறான் பாரு அப்படின்னு. இப்போது ப்ளூ சட்டை மாறன் ஏன் ஃபேமஸாக இருக்காருன்னா, அவர் வந்து எப்போவுமே பெரிய படம் வந்துச்சுன்னா, ரஜினி படமோ, விஜய் படமோ, அஜித் படமோ, சூர்யா படமோ, சிவகார்த்திகேயன் படமோ, கட்டாயம் அந்த படத்தை கேவலமாக தான் பேசுவார். ஏன்னா அது ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கும் அவருக்கு அது தெரியுது. ஸோ அவர் எப்போவுமே எந்த பெரிய நடிகரோட படத்தையும் பாராட்ட மாட்டார். ஏன்னா அவருக்கு அவர் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காரு. இதே ஸ்ட்ராட்டஜியை எல்லோரும் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் திட்டுறது, படமே பார்க்காம திட்டுறது. காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல் வேலையாக இதெல்லாம் ஒரு படமாக குப்பை அப்படின்னு உட்காந்து திட்டுறான் ஒருத்தன். டேய் என்னடா உங்களுக்காக வேலை இருக்காதா, ஏன் இது இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்லாம் தோணும். பட் ஆனால் இது ஒரு கேம் மாதிரி, நான் முன்னாடி சொன்னேன்ல, என்டர்டெயின்மெண்ட்டாக மாறிடுச்சு. திட்டுறது அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாறுறது. அது எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக மாறும் திட்டுறது அப்படின்னா, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு வன்மம், வக்கரம், இதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸ் நமக்கு எப்பவும் தேவைப்பட்டுகிட்டே இருந்திருக்கு போல். இணையம் வந்த பிறகு அது வந்து ரொம்ப நம்ம எல்லாத்தையும் கட்டவிழ்த்து விட்டுருச்சு, நமக்குள்ளே இருக்கிற அந்த வக்கர வன்ம எண்ணங்களெல்லாம். ஸோ அதுவும் முக்கியமாக நம்மளால் இப்போ ஃபேஸ் காட்டாமல் யாரை வேணாலும் எங்கே வேணாலும் திட்ட முடியும் அப்படிங்கிறது இன்னும் வசதி. அது வந்து ரொம்ப வசதியாக இருக்குது இவங்களுக்கு, இந்த திட்டுற ஆட்களுக்கு. உண்மையில் பாராட்டுறவங்க தான் குறைஞ்சிட்டே போகிறாங்க. மனசார பாராட்டுறதுன்றது இருக்குல்ல, ஒரு ப்ராடக்ட் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு பாராட்டுறவங்க வந்து எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகுது அப்படின்னு ஃபீல் ஆகுது. நம்ம வந்து முன்னாடிலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கராராக இருக்க மாட்டோம், இவ்வளோ கராராக இருக்க மாட்டோம். இப்போலாம் ரொம்ப கராராகிட்டோம். எதுவாக இருந்தாலும் கையில் வந்து மிஸ்கின் அந்த ஒரு கூட்டத்தில் சொன்னார்ல, நம்ம பாக்கெட்லேயே ஒரு தராசு வச்சுருக்கோம், எப்போ பார்த்தாலும் எடை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. அது மாதிரி இப்போ எல்லாருக்கா பாக்கெட்லேயும் ஒரு தராசு இல்லை, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தராசு. பாலிட்டிக்ஸ் தராசு ஒன்று வச்சுருக்கோம், விளையாட்டு தராசு ஒன்று வச்சுருக்கோம், சினிமா தராசு ஒன்று வச்சுருக்கோம். பொழுதன்னைக்கு உட்காந்து எதையாவது எடை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது, தன்னோட அந்த ஒப்பீனியனை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. இது வந்து இது என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். முக்கியமாக மற்றவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்குதோ இல்லையோ, நமக்கு இது பெரிய பாதிப்பை உண்டாக்கும். எந்நேரம் பார்த்தாலும் வெறுப்பை கக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, நீங்கள் வெறுப்பை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது ஒன்று கவனிக்கணும். இதில் நம்ம வெறுப்பை கக்கிறது மட்டும் இல்லை, அது கக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வெறுப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். அது நம்மளை நிச்சயமாக பாதிக்கும்.
நம்மளுடைய மனநிலையை பாதிக்கும், நம்ம உடல்நிலையை பாதிக்கும், நம்ம உடல் மனம் இயங்கிறத அது வந்து பாதிக்கும். இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றா இருக்கிறது எதுன்னா இந்த வெறுப்பை கற்கிற சிக்கல் தான். அதுவும் குறிப்பாக 2K கிட்ஸ் எல்லாம் வந்து இதை ரொம்ப சகஜமாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது இல்லை. சும்மா உட்காந்து வெறுப்பை கக்குடா வெறுப்பு அப்படின்னு வெறுப்பை கக்கிக்கிட்டே இருக்கும். எதை பண்ணாலும் அது வந்து கேன்சல் கல்ச்சர் அது இதுன்னெலாம் சொல்கிறாங்க, ஓக் கல்ச்சர்ன்றானுங்க. எப்போவுமே எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறது, எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணுறது, மொத்தமாக அடித்து தூக்குறது, எல்லாத்தையும் பாராட்டுறது அப்படிங்கிறதே இப்போல்லாம் யாருக்கும் பாராட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப தயங்குறாங்க. எல்லாம் மனசார பாராட்டுறதுன்றது இருக்குல்ல, கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுன்னா கூட மனசாரெல்லாம் பாராட்ட முடியாது. ஏய் என்னடா அடித்து காலி பண்ணுங்கடா அவனை அப்படின்னு. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் சொல்லப்படுது. என்னன்னா சுமாரான கண்டென்ட்டை வந்து நம்ம பாராட்டிட்டோம்னா நல்ல கண்டென்ட் வராதாமா. ஐயோ, எனக்கு நிஜமாகவே அந்த மாதிரி சொல்லும்போது சிரிப்பாக இருக்கும். இவர் வந்து பாராட்டி தான் பாராட்டாமல் விட்டு தான் நல்ல கண்டென்ட் வரணும் அப்படிலாம் கிடையாது. உண்மையை சொல்லணுன்னா நம்ம நிறைய ஊக்குவிக்கும்போது தான் நிறைய புது முயற்சிகள் நடக்கும். அங்கே நம்ம வந்து ஒரு புது முயற்சி பண்ணும்போதே அடித்து காலி பண்ணி உட்கார வச்சோம்னா நிச்சயமாக நல்ல விஷயங்கள் வராது. இப்போவும் ஒன்றும் இல்லை, விடாமுயற்சி படத்தை எடுத்துக்குவோம். நேற்று வந்து வந்த விமர்சனங்கள்லாம் பார்த்தேன். நான் பார்த்தப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித்துக்கு வந்து இது என்ன தேவையில்லாத வேலை, படத்தில் மாஸே இல்லை, ஒரு ஹீரோயிசமே இல்லை, படம் பூரா அடி வாங்கிட்டுருக்காரு, இதெல்லாம் ஒரு படமாக, அஜித்துக்குன்னு ஒரு கெத்து இல்லையா, அப்படி இல்லையா இப்படி இல்லை. டேய், இவங்களே தான் என்ன சொல்லுவாங்க, பெரிய ஹீரோலாம் வந்து கதை அம்சம் உள்ள படத்தில் நடிக்க மாட்டேங்கிறாங்க, கதை அம்சம் உள்ள படங்களை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க, இப்படின்லாம் இவங்க தான் விமர்சனம் பண்ணுவாங்க. இப்போது ஒரு பெரிய ஹீரோ தன்னுடைய மாஸ் இமேஜெல்லாம் விட்டுட்டு ஒரு படம் நடித்தாருன்னா இப்படியும் பேசுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எதையாவது பேசணும், அவ்வளோதான், எதையாவது சொல்லி கலாய்க்கணும். இவங்களோட நோக்கம்ன்றது வந்து ஒரு மாற்றம் கிடையாது. உண்மையில் மாற்றத்தை விரும்புகிறவங்க எல்லாருமே ஊக்கப்படுத்த தான் செய்வாங்க. ஓகேப்பா, இது நீ வந்து பண்ணதில் கொஞ்சம் சிக்கல் இருந்ததுனாலும் நல்ல முயற்சி, நீ தொடர்ச்சியாக பண்ணு அப்படிங்கிறது இருக்குல்ல. நான் வந்து என்னோடய லைஃப்லேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஒரு சிறுகதை தொகுப்பு போடுறேன். 2015 கரெக்டாக 10வது வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆச்சு. அந்த சிறுகதை தொகுப்பு வந்து ஃபேஸ்புக் பொண்ணு அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு. அப்போ வந்து எனக்கு பெரிய பரிச்சயமே இல்லை, சிறுகதைகள் பற்றியோ எழுத்து பற்றியோ பரிச்சயம் இல்லாத ஒரு காலத்தில் எழுதுனது இது. இப்போ படித்து பார்த்தா அதில் பெரும்பான்மை சிறுகதைகளாகவே ஆகலை, பெரும்பான்மை கதைகள் வந்து சிறுகதைகளாக ஆகலை. ஆனால் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது படிக்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் எழுதியிருக்கேன், அது படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் ஒரு யங்ஸ்டர் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலில் தான் அது இருக்குது. அப்போது நான் வந்து பாஸ்கர் சக்தி அப்படின்னு ஒரு பிரபலமான எழுத்தாளர் இருக்கார், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட கொண்டு போய் நான் அந்த புக்கு கொடுத்து ஒரு முன்னுரை எழுதி தர சொல்கிறேன். அவர் வந்து இதை படிச்சுட்டு இதெல்லாம் என்ன குப்பையாக இருக்குது, தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமாக அதுக்கப்புறம் நான் எழுதுறதே விட்டுருந்தாலும் விட்டுருப்பேன். ஆனால் அவர் அப்படி பண்ணலை. இந்த கதைகளில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல சுவாரஸ்யம் இருக்குது, நல்லா எழுதியிருக்காரு, இவர் வந்து எதிர்காலத்தில் இன்னும் நல்லா எழுதுறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இதில் தெரியுது அப்படின்றாரு. அதாவது இது ஒரு விமர்சனம் தான், ஆனால் அது எவ்வளோ நாசுக்காக நேர்த்தியாக சொல்கிறார் பாருங்க. இதில் வந்து நிறைய சாத்தியங்கள் இருக்குது, இவர் தொடர்ந்து இயங்கணும், இவர் வந்து ஒரு நல்ல எழுத்தாளர் ஆகிறதுக்கான எல்லா இதுவும் இருக்குது இதுக்குள்ளே அப்படிங்கிற விமர்சனத்தையும் நாசுக்காக அதை ஊக்குவிக்கிற மாதிரி சொல்கிறது இருக்குல்ல. இதுதான் இன்றைக்கி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அடித்து காலி பண்ணி விடுறதுன்றது இருக்குல்ல. அது ஒரு சினிமாவாக இருக்கலாம், ஒரு கிரிக்கெட்டில் வந்து ஒருத்தன் ஒரு 2 மேட்ச் சரியாக விளையாடலன்னா அவனை அடித்து காலி பண்ணுறாங்க, லட்சக்கணக்கில் ட்வீட்ஸ் போடுறாங்க. ஒரு புது படைப்பு வருது, ஒரு சாங் வருது, ஒரு மியூசிக் வருது, எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணுறோம். இது வந்து
ஒரு நோய் மாதிரி பரவிடுச்சுன்னு தோணுது எனக்கு. பாராட்டுறதுக்கு வந்து ஒரு மனம் தேவைப்படுது, உள்ளுக்குள்ளேருந்து ஒரு நிதானம் தேவைப்படுது. ஆனால் வெறுக்கிறதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற தீமை போதுமாக இருக்குது. டப்பு டப்புன்னு நம்ம எல்லாரையும் அடித்து காலி பண்ணிடுறோம், திட்டிடுறோம், மோசமாக பேசிடுறோம். ஒரு புது முயற்சி அது, அதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்குது. அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்கிறது இல்லை நம்ம. அதுவும் குறிப்பாக இப்போல்லாம் முன்னாடிலாம் அட்லீஸ்ட்டு சரி விடுங்க, யாரோட மற்றவங்க படைப்பாவது இந்த மாதிரினா, இப்போ தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸோட படைப்பை கூட நம்ம வந்து அவ்வளோ கராராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் ஏன் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. நம்ம வந்து அவ்வளோ தீவிரமாக நம்ம எழுதுகிறத படித்து சமூகம் ஒன்றும் மாறிட போகிறது இல்லை. ஆனால் நமக்குள்ளே வந்து அந்த வெறுப்பின் வேர்கள், வெறுப்பின் விதைகள் வந்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். ஏன்னா அதுக்கு தான் அட்டென்ஷன். இந்த சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, அது உருவாக்கப்பட்ட விதம் எப்படின்னா, வெறுப்பை வந்து அதிகமாக வெளிப்படுத்துறதுக்கான களமாக தான் அந்த அல்காரிதங்கள் வந்து உருவாக்கப்படுது. யார் அதிகமாக திட்டுறாங்க, யார் அதிகமாக விமர்சனம் பண்ணுறாங்களோ அதுக்கு தான் அதிகமான அட்டென்ஷன் கொடுக்கப்படுது அந்த அல்காரிதம். அதுதான் முன்னாடி நமக்கு வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இயற்கையாகவே நம்ம அதுக்கு பழக்கப்படுத்தப்படுறோம். எல்லாத்தையும் எல்லாத்தையும் திட்டு, கண்டமேனிக்கு திட்டு. அதாவது தினம் ரன்னிங் ரேஸ் மாதிரி ஹேட்டிங் ரேஸ் ஒன்று நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடந்துகிட்ருக்கு. இந்த ஹேட்டிங் ரேஸில் யார் ஃபஸ்ட்டு வர்றது அப்படிங்கிறது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய போட்டின்னு வச்சுக்குவோம். இந்த ஹேட்டிங் ரேஸில் நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுறானுங்க. அப்படியெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்படி இந்த ரேஸில் நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோன்னா என்ன ஆகும்? நம்ம பாடி என்ன ஆகும்? நம்ம மனம் என்ன ஆகும்? நம்ம பர்சனல் லைஃப்பில் நம்ம என்னவா நடந்துக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது இருக்குல்ல. இது ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய உளவியல் சிக்கலாக மாறிட்டுருக்கு. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேர், அதுவும் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் மாதிரியான தளங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம். ஃபேஸ்புக்காச்சும் கொஞ்சம் லாங் ஃபார்மு, ட்விட்டர் மாதிரி தளங்கள்லாம் ஷார்ட் ஃபார்மு. ஸோ அங்கே வந்து 2 வரியில் திட்டிட்டு போயிடலாம், இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு. நானும் அதை பண்ணியிருக்கேன், எல்லாரையும் திட்டியிருக்கேன், யாரையோ திட்டியிருக்கேன். இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு வெக்கமாக இருக்குது. என்னடா இது இப்படி போய் எல்லாரையும் திட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு. இல்லை, அது எவ்வளோ தப்புன்னு ஃபீல் ஆகுது. ஐயோ, இவ்வளோ திட்டி வச்சுருக்கோம் எல்லாரையும் அப்படின்னு. நான் வந்து ரொம்ப இதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு தப்பான ஒரு ட்ரெண்டாக பார்த்து அதை நான் இப்போ கம்மி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். விமர்சனங்கள் பண்ணுறது, யாரையும் அடித்து காலி பண்ணுறது. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் போராடி ஒருத்தன் வந்து ஒரு படம் கொண்டு வரான், இல்லை ஒரு படைப்பை கொண்டு வரான், இல்லை ஒரு இடத்துக்கு வந்து சேர்றான். அவனை வந்து ஒரு ட்வீட் போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு நம்ம காலி பண்ணிடலான்னு நினைக்கிறோம்ல. அது வந்து எவ்வளோ தப்பு இல்லை? அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும், போராட்டம் இருக்கும். ஏன்னா நமக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதை வந்து நமக்கு நிச்சயமாக ஒரு மாற்றிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கோம். இதை மாற்றிக்கலைன்னா நம்ம நினைக்கிறோம் இதனால் எனக்கு என்ன ஆகப்போகுது அப்படின்னு. அது நம்மளை தான் பாதிக்கும், நிச்சயமாக பாதிக்கும். நமக்குள்ளே வந்து வெறுப்போட கிளைகள் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எல்லா விஷயத்துலையும் வெறுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு புக்கை படித்தா புக்கை படிச்சுட்டு திட்டுறோம் நம்ம, இதெல்லாம் ஒரு புக்கா அப்படின்னு. உண்மையில் ஒரு புக்கை வந்து அவன் எழுதி விற்கிறதுக்குள்ளே படுற பாடு நமக்கு தான் தெரியும். அதுக்கெல்லாம் கூட திட்டிகிட்டு கிடக்குறோம். யங்ஸ்டர்ஸ் புதுசாக முயற்சி பண்ணாங்கன்னா அதை திட்டுறோம். இதெல்லாம் ஒரு பாட்டா, இதெல்லாம் ஒரு டான்ஸா, பால் டப்பான்னு பேர் வச்சுருக்கான், இதெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு திட்டுறோம். அப்படி இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அதுக்குன்னு தேவைப்படுற மாதிரி ஒரு வடிவங்கள் மாறுது, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த வெறுப்பை வந்து நம்ம கைவிட்டு அன்பு தலைக்கட்டும், எல்லாரையும் பாராட்டும், மனசு விட்டு பாராட்டலாம். அப்படியே விமர்சனம் இருக்குது, ஐயோ நான் ரொம்ப கராரானாலும் என்னோடய வெய்யிங் ஸ்கேல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப
அப்படிலாம் வந்து தாழ்ந்துராது, எப்போவுமே எடை போட்டு தான். அப்படின்னா எப்படி அந்த விமர்சனத்தை ஒரு நேர்த்தியாக சொல்கிறதுனாவது கற்றுக்கலாம் நம்ம. இன்றைக்கி பெரும்பாலும் அது ஒரு பெரிய பிரச்சனை, நம்மக்கிட்ட வேர்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், தடால் அடியாக போட்டு அடிக்கிறோம். நான் பாஸ்கர் சக்தி உதாரணத்துக்கு அதுக்கு தான் சொன்னேன். அவர் நினச்சிருந்தா இதெல்லாம் ஒரு சிறுகதையே இல்லை அப்படின்னு நிராகரிச்சுட்டு போயிருக்கலாம். ஏன்னா வேறு ஒரு விமர்சகர் அதை பண்ணார் எனக்கு, இதெல்லாம் புக்கிங் வேறு போட்டிருக்கானுங்க பாரு அப்படின்னு. எனக்கு வந்து அது பயங்கரமாக பாதிச்சுது. ஐயோ என்னடா அது, நம்மளை வந்து திட்டார் ஒருத்தர். அவர் வந்து பயங்கரமாக எப்படி சொல்லியிருந்தார்னா, இதெல்லாம் ஒரு சிறுகதை, இது இந்த புக்கில் எதுவுமே சிறுகதை இல்லைன்ட்டார். என்னை வந்து அது ரொம்ப ஹிட் பண்ணிடுச்சு. அது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தது. இத்தனைக்கும் அந்த புக் வந்து பல 1000 பேர் வாங்கி ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு பாராட்டின ஒரு சிறுகதை தொகுப்பு தான். ஆனால் ஒரே ஒரு விமர்சகர் வந்து அதை அடித்து காலி பண்ணவும் என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அப்படியே சல்லுன்னு ட்ராப் ஆகி, கடந்த 10 வருஷத்தில் நான் வெறும் 3 சிறுகதை தான் எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி 10 வருஷத்தில் 10 வருஷம் இல்லை 5 வருஷத்தில் நான் கிட்டத்தட்ட 40-50 சிறுகதை எழுதியிருந்தேன். ஏன்னா நம்ம வந்து சுமாரான சிறுகதை எழுதினாலும் நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கான ஆட்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த இந்த தடாலடியை நம்மளை போட்டு அடிக்கிற அந்த விமர்சனம் இருக்குல்ல, என்னை வந்து அதுக்குள்ளேருந்து விலக்கி வச்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் நிறைய எழுதினேன். ஆனால் சிறுகதை எழுதுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒன்றா மாறிடுச்சு. ஸோ இந்த வெறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நாசுக்காவாச்சும் விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம பாராட்ட ஆரம்பிக்கணும். மனம் விட்டு நல்ல மனுஷங்களை வந்து பாராட்டலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் நம்ம விமர்சனம் பண்ணி தான் இந்த சமூகம் மாறப்போகுதுன்னெலாம் கிடையாது. அப்படியே நம்ம வந்து படைப்புகளெல்லாம் மாற்றிட போகிறது கிடையாது. ஆனால் நம்மளுடைய பாராட்டு வந்து ஒரு மனுஷனோட லைஃப்பை மாற்றும். அவன் இன்னும் பெட்டரான ஒரு ப்ராடக்ட் அவன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். நம்ம நினைப்போம் விமர்சனம் பண்ணால் தான் அவன் நல்லா வளருவான் அப்படிலாம் கிடையாது. விமர்சனம் பண்ணால் தான் வளருவாங்கலாம் கிடையாது. அது வந்து நமக்கு இந்த ஸ்கூலில் பேரண்ட்ஸு இவங்கெல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு ராங் ரூட். உண்மையில் மனுஷங்க பாராட்டும் போது தான் வளருவாங்க. நல்ல மனசு விட்டு பாராட்டுங்க, பர்சனலாக சொல்லுங்கள். நீ இந்த இம்ப்ரூவ் பண்ணணுன்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு டெக்னிக்காக இருக்கும். அதை விட்டுட்டு நீ இப்படி விளங்காமல் போயிடுவ, இதெல்லாம் வேஸ்ட்டு, உனக்கெல்லாம் ஒன்றுமே படம் எடுக்க தெரில, உனக்கு இது தெரியல அது தெரியல, விளையாட வரல அப்படின்னு சொல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் மனுஷங்களை வந்து ஊக்குவிக்க பழகணும் நம்ம. ஸோ தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. அப்புறம் வெள்ளிக்கிழமை சீக்கிரமாக குடுகுடுன்னு ஓடி போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீக்கெண்டுக்கு வந்துடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஃப்ரீ தான், ஸ்மைல் பண்ணுறது ஃப்ரீ. அதுக்கு நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸியாக ஸ்மைல் பண்ணலாம். எல்லோரும் நல்லா ஸ்மைல் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரையும் பாராட்டுங்க. மனசார நம்ம மற்றவங்கள பாராட்டும் போது நம்ம வந்து கடவுள் மாதிரி ஃபீல் பண்ணுவோம்மா. ஸோ எல்லோரும் கடவுள் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா எல்லோரையும் பாராட்டுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோடு பேச விரும்பியது. நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நான் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. தினமும் காலையில் 8 மணிக்கு உங்களோட பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். மீண்டும் நாளை சந்திப்போம். இது நீயே ஒளி பாட்காஸ்ட்.